ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு ரொட்டீன் vlog தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம வந்து எவ்வளோ தான் வேலையை செஞ்சாலும் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு அது பிடிக்காம கஷ்டப்பட்டு இல்லைன்னா ஒரு டயர்ட்னஸோடு செய்ய வேண்டியது வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் கஷ்டப்படாமல் நம்ம ஒர்க்கை நம்ம ஜாலியாக செய்யலாம், எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஃபீலிங்ஸும் இல்லாமல் நம்ம குயிக்காக பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. எவ்வளோதான் டெய்லி ரொட்டீனில் வேலைகள் செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு ஒரு நாள் இப்படியும் இருக்கும். அப்படி எனக்கு இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வேலையே செய்ய பிடிக்கலச்சு, என்னடா இது அப்படிங்கிற தோன்றப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எவ்வளோதான் வீடு க்ளீனாக இல்லாமல் நீட்டாக இல்லாமல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஒர்க் பிடிக்குமோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைண்ட் செட் மாறும். அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஓகே இனி நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறிடும். அதனால ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்ச ஒர்க்னால் என்ன, கார்டனிங் தாங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா குட்டி பிளேஸ் தான். அதில் ஒரு 2-3 செடி வச்சுருப்பேன். அது ஏதாவது பண்ணலினாலும் நான் அதை வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். சும்மா ஃபெர்டிலைசர் போடுவேன், இல்லைன்னா வாட்டரிங் பண்ணுவேன், கட் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சப்போ பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கம்மியாக போட்ட தொட்டியில் அது வந்து வேர் வெளியே தெரிகிற மாதிரியே இருந்துச்சு. சரி கொஞ்சம் மண் ஆட் பண்ணி அது கூட ஃபெர்டிலைசர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, டீ தூள், முட்டை ஓடு தான் எடுத்து வச்சுருந்தேன். அதை ட்ரை பண்ணல, இன்றைக்கி வந்து அப்படியே போட்டு விட்டேன். கொஞ்சம் சன் ட்ரை பண்ணி போட்டு விட்டால் இன்னுமே நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து அப்படியே போட்டு விட்டாச்சு. ரோஸ் செடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுனேன் ஃபெர்டிலைசர் போடுறனால. இந்த மணி பிளான்ட் வந்து அந்த கிச்சனில் வச்சுருக்கேன். மணி பிளான்ட்லேருந்து ஒரு ரூட் கட் பண்ணிட்டு வந்து வச்சது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு வேலை கஷ்டமாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே மாறிடும். எனக்கு மாறும் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் நம்ம அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் இருந்தாலோ நம்ம ஏதாவது நினச்சிட்டு இருந்தால் கூட அது அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸும் செஞ்ச வேலையே திருப்பி செய்கிற மாதிரியே இருக்கும். இந்த கூட்டுறது, கழுவுறது, துணி துவைக்கிறது, இது எல்லாமே. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கும் எப்பாவது ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அதை அப்படியே விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு போர் அடிச்சிடும். நம்மளுக்கு எந்த வேலையுமே எப்போவுமே செய்யவே தோணாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளை ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே சீக்கிரமே கொண்டு போயிடும். இல்லைன்னா அதே ஒரு சோம்பேறித்தனமாகி நம்ம எப்போவுமே எந்த ஒர்க்குமே செய்யாத மாதிரியே அந்த விஷயம் நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் நம்மளுக்கு மார்னிங் டென்ஷன் ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக மார்னிங் எந்திரிச்சோடனே கிச்சனுக்குள்ளே வரும்போது என்னடா சமைக்கலாம் அப்படின்ட்டு வரும்போதே நம்மளுக்கு சமைக்கிறதே மறந்து போயிடும். குக் பண்ணவே தோணாது. இருக்கிற வேலை எல்லாமே நம்ம அப்படியே போட்டுருவோம். அதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த டென்ஷனுக்கு ஒரே ஒரு வழி தான். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கை இல்லைன்னா நம்ம குக் பண்ணுற அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னா ஒரு மீல் சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம இதான் சமைக்கணும் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்க டைம்லையோ இல்லை அதுக்கு முன்னத்த நாளோ நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த டென்ஷனே இருக்காது. இன்றைக்கி இது தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் அப்படியே பதிஞ்சிரும். நம்மளும் சீக்கிரம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் குக் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரீயாக இருக்க டைமில் அதுக்கான வேலையுமே நம்ம பார்த்து வச்சுருவோம். இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஐயோ அது பண்ணணும், இது கட் பண்ணணும், எக் இல்லை அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு டைம் போயிடும். நம்மளாலேயே எதுவும் குக் பண்ணவும் முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே இந்த மீல் சார்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். 1 வீக்கோ இல்லைனா வந்து 1 டேக்கோ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். குக் பண்ணுற வேலை நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாகவே தெரியாது. இப்போது மீல் சார்ட்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் 1 டேக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 வீக் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மீல் சார்ட்டு நான் 1 வீக்குமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீல் சார்ட்டாக போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு மீல் சார்ட்க்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்மளுக்கு மீல் சார்ட் எப்படின்னா
ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மிட் மார்னிங் லன்ச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னர் இப்படி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக வார்ம் வாட்டர் வந்து ஏர்லி மார்னிங் குடிக்கணும். இது கண்டிப்பாக எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசை ப்ளஸ் சட்னி ப்ளஸ் அது கூட ஒரு எக்குமே சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லியும் மார்னிங் ஒரு எக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிறது ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு எக்கு எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது கூட குக்கும்பரும் சேர்த்திக்கலாம். எக் இல்லைனா குக்கும்பர், ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஃபைபர் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க மார்னிங்கு. அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், கோவா இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனா சம்மருக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கூட ஏதாவது ஒரு நட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸு, பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சாதம் ப்ளஸ் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சுட்டு அது கூட ஒரு கீரை வந்து கம்பல்சரியாக எடுத்துக்கணும். வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் ஒன்ஸு கண்டிப்பாக ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. டெய்லியுமே சாப்பிட்லாம், ஆனால் வந்து வாரத்தில் 3 நாள் 2 நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஸ்டீமிங் பீனட் தான் எடுத்திருக்கேன். பீனட்டு, சுண்டக்கடலை இல்லைனா வந்து அது கூட சேலட் மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டதை கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா மார்னிங் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு ஜூஸு அதை ஏதாவது குடிக்கலனா கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த சம்மருக்கு ஜூஸ் குடிக்கலாம். இல்லைனா ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் டின்னருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மில்லட் சப்பாத்தி, சும்மா மாவு ஐட்டமே சாப்பிடாம இந்த மாதிரி மில்லட்டில் நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். மில்லட் நூடுல்ஸு, மில்லட் சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி டின்னருக்கு சிம்பிளாக செஞ்சுட்டு போய்க்கலாம். இதுதான் ஒரு மீல் சார்ட்டு. இது வந்து நான் 1 டேக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீக்லி மீல் பிளானரே போட்டு காமிக்கிறேன். இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி போட்டிருந்தேன். இந்த மீல் சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 1 டேக்கோ இல்லை வீக்லியோ பண்ணி வச்சுக்கும்போது நம்மளுக்கு அது பெரிய ஒரு டென்ஷனாகவே இருக்காது. நம்ம குயிக்காகவே குக் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் ஹாப்பியாகவும் குக் பண்ணி முடிச்சிடலாம். எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு கடைசி நேரத்தில் போய் பார்க்க மாட்டோம். எல்லாமே 1 வீக்கு தேவையானதோ 1 டேக்கு தேவையானதோ முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவோம். அதிலிருந்து இந்த டென்ஷன் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கில் நம்மளுக்கு பாத்திரம் பார்த்துட்டாலே அவ்வளோ டென்ஷன் ஆகும், கோபம் வரும். என்னடா இவ்வளோ சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அந்த க்ளீன் பண்ணும்போது கூட்டுறப்போ இல்லை குழந்தைகளோட டாய்ஸ் எடுத்து வைக்கிறப்போ இதெல்லாம் பார்த்தா எங்கேருந்து தான் கோபம் வரும்னே தெரியாது. அப்படி ஒரு கோபம் வரும். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை போட்டு விட்டுறணும். மெலோடி சாங்கை போட்டு விட்டோன்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிக்கிறோன்னே தெரியாது நம்மளுக்கே. அப்படி முடிச்சிருவோம். நம்மளுக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை குவாட்டோ ஏதோ ஒரு சாமி பாட்டோ இல்லைனா நம்மளுக்கு நியூஸ் பிடிக்குமா இல்லைனா ஒரு மூவி பிடிக்குமா அதை போட்டு விட்டு சைடில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எப்போ முடிக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம மைண்டு வந்து அதுக்குள்ளே போகாது. சீக்கிரமே பண்ணி முடிச்சிருவோம். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுருவேன். க்ளீன் பண்ணுறப்போ அது சீக்கிரமே முடிச்சிருவேன். மைண்டு வந்து அதுக்குள்ளே போகாது. நம்ம க்ளீன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு டென்ஷனும் ஆகவே ஆகாது. அதே சமயம் எல்லா வேலையும் முடித்த மாதிரி இருக்கும். சும்மா நம்ம எந்த வேலையுமே முடிக்கல, ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம். எப்போவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து என்னென்னா, டெய்லியுமே ஒரு டெய்லி ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எப்படியும் செஞ்சுட்டே தான் இருப்போம். அதுவும் செஞ்ச வேலையை கூட திருப்பி செய்வோம். இல்லைன்னா நிறையா ஒர்க்கும் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க்கை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கணும். இந்த ஒர்க்கை நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த ஒர்க்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஒர்க் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒர்க்கு ஒரு ஈஸியான ஒர்க்கு நம்ம எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2மே ஈக்குவல் ஆகிக்கும். இல்லைனா ஈஸியான ஒர்க்கே ஃபஸ்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி வந்து கஷ்டமான ஒர்க் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே மைண்டு போகாது, வேலையே செய்யவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வீக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பிளான் பண்ணி பண்ண மாதிரியே ஆச்சு, ஒர்க் செஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கும் ஈஸியாக ஹாப்பியாக எல்லா ஒர்க்கையும் பார்த்த மாதிரி, எந்த ஒர்க்கும் டென்ஷன் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். இதாங்க நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஆனால் டென்ஷன் இல்லாமையும் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளுக்கு ஒர்க்கை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணுங்க. இருக்குது நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு டென்ஷனோடு தான் இருப்போம். ஒர்க்கை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா ஒர்க்குமே சீக்கிரம் முடிச்சிருவோம். நம்மளுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், எந்த டென்ஷன் இல்லாமையும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கன்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.